நம்ம பூபு புக் பார்க்கலாமா? இதோட தலைப்பு பேபிஸ் டே அவுட். இது நம்ம வீடு. இது பிங்கோட அம்மா பிங்க கூட்டிட்டு வாக்கிங்க்கு போறாங்க. பிங்க் குட்டி ஜாலியா வாக்கிங்க்கு போகும்போது காரு, பஸ் இதெல்லாம் பாக்குறான். பஸ் பாத்தியா? எவ்வளோ பெரிய பஸ். இது யாரு? பிங்கோட அம்மா. அம்மா போட்டோ மட்டும் தனியா இருக்கே, செல்ல குட்டிய காணுமே. ஏன்னா அப்ப அம்மாவுக்கு கல்யாணமே ஆகலையா. இது ஊர்லயே இருக்கிற பெரிய பில்டிங். இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு அவங்க அம்மாவோட போகும்போது பிங்க் குட்டி பார்த்து ரசிச்சிருக்கான். இதுதான் புறா, ஜோடி புறா. இது ஜூ. இங்க யானை, குரங்கு, மான் எல்லாம் இருக்கும். பூபு குட்டி எவ்வளவு அழகா இருக்கால. ஒரு நாள் அம்மாவோட ஜூக்கு போகும்போது கொரில்லாவை பார்த்தானா. இது ஓல்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் தங்கி இருக்கிற வீடு. இது என்ன தெரியுமா? அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற பில்டிங். பிங்க் அவங்க அம்மாவோட ஷாப்பிங் மாலுக்கு போனா. ஜாலியா ஷாப்பிங் பண்றான் பாத்தியா? பாத்தியா? இது பிங்க் குட்டியோட அம்மா அப்பா. ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு கலப்பாயி பிங்க் குட்டி அதோட பொம்மை குட்டியோட படுத்து தூங்கிடுச்சான். வேற புக் ஏதாவது பார்க்கலாமா? பார்த்த புக்கையே எத்தனை தடவை பார்த்துட்டு இருப்படா. பிளீஸ் தங்கம், சொன்னா கேளுங்க. இந்த மாதிரி உனக்கு எவ்வளவோ புக்ஸ் வச்சிருக்கேன், அதை எடுத்து காட்டவா? ஓகே, இதே பார்க்கலாம். பரவாயில்லையே, ரொம்ப கரெக்டா சொல்லிட்டேன். இதுதான் பூபுவோட அம்மா. அம்மா மட்டும் தனியா இருக்காங்களே. போட்டோல அவங்க கூட இல்லாம பூபு குட்டி எங்க போயிட்டா? ஏன்னா அப்ப அவங்க அம்மாவுக்கு கல்யாணமே ஆகலையா. புப்பு குட்டி குழந்தையா இருக்கும்போது அழகா இருக்கால. தினமும் சாயந்தரம் ஆனா புப்பு குட்டிய கூட்டிட்டு அவங்க அம்மா பார்க்குக்கு போவாங்களாம். வாக்கிங் போற வழியில புப்பு குட்டி ஜாலியா பஸ், காரு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவானா. ஒரு நாள் வாக்கிங் கூட்டிட்டு போலனா கூட புப்பு குட்டி அமக்கலம் பண்ணிடுவான். நிஜமாதான். என்னங்க, இன்னைக்கு பாப்பாவை போட்டோ எடுக்க வர சொல்லிருக்கேன். ஓ, வில்லிய நான் கேட்டேன்னு சொல்லு. அவரு போட்டோ எடுக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால பாப்பாவை போட்டோ எடுக்க இன்னைக்கு வேற ஆள வர சொல்லிருக்கேன். குழந்தைய ஃபர்ஸ்ட் டைம் போட்டோ எடுக்க போறோம். ப்ரொஃபஷனல்ல கூப்பிடாம வேற யாரையும் கூப்பிட்டுருக்க? அவர் இன்னைக்கு வரைக்கும் எடுத்த எந்த போட்டோவாது ஃபேமஸ் ஆயிருக்கா சொல்லுங்க? நமக்கு தெரிஞ்சவங்க குழந்தைங்களோட போட்டோல பேப்பர்ல வந்திருக்கு. நம்ம குழந்தைக்கு 1 வயசாச்சு, ஆனா அவன் போட்டோ எதுலயுமே வரல. ஏன் ரகசியமா வைக்கிறீங்கன்னு நான் உங்ககிட்ட 1000 தடவை கேட்டுட்டேன், ஆனா நீங்க பதிலே சொல்லல. சரியா சொன்ன. நம்மள பார்த்து பொறாமப்படுறவங்கள நமக்கு இவ்ளோ அழகான குழந்தை இருக்குன்னு நினைச்சு சர்ப்ரைஸ் ஆகணும். அதனாலதான் நான் இவ்ளோ நாள் மறைச்சேன். இப்ப நீ நினைச்சதை செய்யலாம். ஓ, வா வா வா, இறங்க. கண்ணாடி போட்டு கண்டு தெரியா? உள்ள போ, கண்டிப்பா வா. ஒன்னு உட்டான வை, வாய் வெத்தல பாக்க போட்டுக்கோ. போ. ப்ளூ ஸ்வெட்டர் நல்லா இருக்குது, எனக்கு தான் அது. டேய், எனக்கு தான் சொல்றேன்ல. காட்வெலோட அட்ரஸ் காணுமே. எஸ். ஓகே, நான் கிளம்புறேன். எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதுவும் நீங்க டென்ஷன்